ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரடைஸ் குரூப்ஸோட ஒயிட் டவுன் வில்லாக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பாரடைஸ் குரூப்ஸோட ஒயிட் டவுன் வில்லாக்கு தான் வந்திருக்கோம். என் கையில இவ்வளோதான்ப்பா இருக்கு. இந்த பட்ஜெட்குள்ள எனக்கு ஒரு வில்லா சொல்லுங்க அப்படின்னா அந்த வில்லாவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியாலேருந்து மெக்டானல்ட்ஸ்க்கு ஆப்போசிட் ரோட்லேயே நம்மளோட ஒயிட் டவுன் வில்லா வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு க்ரீனரியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒரு வீட்டுக்கு வந்தோன்னா செடியெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது மாதிரி தான் இங்கேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்தால் உங்களுக்கு ஒரு சின்னதான போர்ட்டிகோ இருக்குது இங்கே. தென் உங்களுக்கு காமனான வாஷ்ரூம் வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு இதுலேயே அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அண்ட் வாசலும் வந்து நம்மளோட இந்தியன் செட்டப்பில் நல்லா வந்து வாசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு 1 BHK டைப். பட் உங்களுக்கு வந்து ஹாலுமே வந்து பெட்டோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் அங்கே அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு பெட்டு, அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஒரு வீட்டில் நம்ம போனால் எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. சோஃபாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூவிங் டைப்பில் உங்களுக்கு ஒரு உடன் ஒர்க் பண்ண டீப்பாக இருக்குது. தென் டிவி கொடுத்துருக்காங்க. கெட்டலுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இங்கே. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஹால்க்கான செட்டப். மொத்தமாக இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு லைட்டிங் செட்டப். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே காற்றுலாம் வருது, அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே உங்களுக்கு வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுடைய பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் வந்து ஏசி பெட்ரூம். அண்ட் உங்களுக்கு இந்த பெட் கொடுத்துருக்காங்க. கப்புள்ஸாக வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தென் இங்கேயுமே ஒரு வாஷ்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அட்டாச்சாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ரஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க. தென் உங்களுக்கு ஒரு கபோர்ட் செட்டப்புமே இந்த பெட்ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துருக்கு. அப்படியே நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பின்னாடி கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. தென் உங்களுக்கு பேசிக்கான ஒரு கிச்சன் செட்டப்பில் உங்களுக்கு பிளேட்ஸ், தென் உங்களுக்கு குக்கர் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் வேணும்னா அதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு நாங்கள் பாண்டிச்சேரி பண்ணுறதே பார்ட்டி பண்ணதான். நாங்கள் வெளியிலலாம் எங்கேயுமே போக மாட்டோம். எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வில்லா வேணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஸோ எப்பவும் போல் நம்ம பாரடைஸ் குரூப்ஸ் கிட்ட இருக்கிற ஆட் ஆன் சர்வீசஸ் தான். உங்களுக்கு இங்கே போட்டிங், பேராகிளைடிங், ஸ்கூபா டைவிங், அந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ்லாம் வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சர்வீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோவில்லையே கிட்ட என்னென்னலாம் நீங்கள் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் செர்னிட்டி பீச்சை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஆப்போசிட்மே பீச்சில் தான் இருக்குது. தென் அதுவும் போகலாம், ஆரோவில் க்ளோப் போகலாம். இங்கேருந்து உங்களுக்கு 7 kilometers ராக் பீச் இருக்குது. அது நம்மளோட சென்டர் ஆஃப் த சிட்டி. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. லைக் மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்த ஆசிரமம், அப்புறம் பார்க், மியூசியம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஸ்பாட்டை நீங்கள் புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரி ரெசார்ட்ஸோடைய அப்டேஷன் இருக்கணும், என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.